மழை மழை மழை. இந்த டிசம்பர் பிறந்தாலே மழையா இருக்குயா. நீ எதை பத்தி பேச? சென்னையா பிரிஸ்பேனா? நான் எதை பத்தி பேசுவேன்? பிரிஸ்பேன் தான். ஆக்சுவலி பார்த்தோன்னா டே 1 அங்கே ஃபுல்லாக மழையால காலி. டே 2 ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் பார்த்தேன்னு வை, ஸ்மித்தும் டிராவல்சட்டும் போட்டு நம்மளை பொலன்ட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆமா, நான் பேட்டிங் ஆடுற ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடுற வந்து கொஞ்சம் சர்க்கிளாக தான் இருந்துச்சு. ஸ்மித்தும் ஹெட்டும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால பேட்டிங் ஆடுற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வருஷமா சரியா ஆடாத மாதிரி தான் இருந்தது. திடீர்னு ஃபார்முக்கு வந்தாரு. இப்போ வந்து பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹெட்டு சொல்லே தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்தியன் பேர் கேட்டாலே அடிப்பார் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியான்னு பேர் கேட்டால் அடிக்கிறது நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். இதுக்கு முன்னாடி 3 மேட்ச் இங்கே நடந்ததில்ல. தலைவன் டக் அவுட்டு தான், 0. ஆனால் இந்தியான்னு வந்தால் மட்டும் இருந்தில்ல, 150 அடிக்கிறாருப்பா அவரு. ஆமாம், ஹெட்டோட இன்னொரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. 3 பால்லையும் அவர் தான் வந்து இந்தியா டீமுக்கு எதிராக அடிச்சிருக்காரு. அதாவது ஒயிட் பால் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ரெட் பால் செஞ்சுரி, பிங்க் பால் செஞ்சுரி. 3மே டிராவிஸ் ஹெட் இந்தியா டீமுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்தியானாலே அந்த நீல கலர் சட்டனாலே அடிப்பாரு போலப்பா. டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேட்சஸ் வந்து அவர் வந்து ஃபார்முக்கு வர ஒரு டூலாக யூஸ் பண்ணிடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் பேட்டிங் ஆடுற எல்லா ஹையர் ஸ்கோருமே இந்தியா நோக்கி தான் இருக்கு. அவர் ஆடுற ஆட்டங்கள் எல்லாமே இந்தியா பவுலர்ஸை பார்த்தா அவருக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, பிரிச்சு மேயிறாரு. அது மட்டும் இல்லை, 2 வருஷமா ஸ்மித் 100 அடிக்கல, ஸ்மித்தையே 100 அடிக்க வச்சு ஃபார்முக்கு கொண்டு வந்து கொஞ்சம் WTCக்கே ஃபைனலுக்கு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, அது கொஞ்சம் அப்படி சிரமமான நிலைமையில தான் இருக்கு இந்தியா அணி. கண்டிப்பா மேட்ச் டிராவ் நோக்கி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீ நோட் பண்ணியா, 6 குரூஷியலான விக்கெட்டும் பும்ரா தான் எடுத்தாரு. ஆமா, பவுலிங் இந்தியா டீம்ல வந்து பும்ரா மட்டும்தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அதான் சொல்றேன், வேர்க்கினே பேசுன மாதிரி தான். பும்ரா மட்டும்தான் ஆப்போசிட் டீம் வந்து கொஞ்சம் திணறாங்க. பாக்கி எல்லா பவுலரையும் கம்ஃபர்டபுளா ஆடுறாங்க. ஸ்பின்னு ரவீந்திர ஜடேஜா வந்து இந்த வாட்டி யூஸ் பண்ணாங்க, அழகா ஆடிட்டாங்க. சொல்ல போனா அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கல. ஓவருக்கு 4 ரன், அப்படி ஓவருக்கு 4 ரன் ரன் ரேட்ல அவரை பயங்கரமா மேனேஜ் பண்ணாங்க. இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் டே 3 இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்த்தேன், யசஸ்வி ஜெய்ஸ்வால் எப்போ பால் அந்த ஸ்லோவா வருதுன்னு சொன்னாலோ அப்பத்துல இருந்து ஸ்டார்க்கு 2 பால் தாண்ட விட மாட்டாரு. அது ப்ரிப்பேரா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஜெய்ஸ்வாலுக்கு. என்னன்னா ஜெய்ஸ்வால் ஆட விட்டா ஆடிடுவாரு அப்படின்னு தோணிடுது. அதனால வந்து ப்ரிப்பேரா பிளான் பண்ணி அவரை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டார்க்கு சொல்லி வச்ச மாதிரி அவர் சொல்லி சொல்லி எடுக்கிறாரு. ஃபேஸும் சரி, போன மேட்ச் ஃபர்ஸ்ட் பாலே டக் ஆனாரு, இந்த மேட்சும் செகண்ட் பால். அவரோட மைனஸ் என்னன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஜெய்ஸ்வாலை வச்சு செய்யறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம போன வாட்டி பேசுன மாதிரி தான், அந்த 2 பெரிய நேம் விராட் கோலி, ரோஹித் சர்மா. விராட் கோலி பார்த்தா 3, அவர் ஏன் இந்த ஆஃப் சைடு அந்த வீக்னஸ் அவர் அதை நோக்கியே போயிட்டு இருக்காது. ஆமா, விராட் கோலி ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. விராட் கோலி வந்து ஒரு 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்ப்ல வீக்னஸா இருக்காரு அப்படின்னு தான் எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. அவருக்கு ஸ்டெம்ப்லே பவுலிங் போட்டுறவே மாட்டாங்க, ஃபுல்லா ஆஃப்லைன்லேயே வச்சு அவர் சோலி முடிச்சிடுறாங்க. அவரும் எப்பயுமே ஆடுற கவர் டிரைவ் மாதிரி ஆட ஆசைப்பட்டு டக்குன்னு எட்ஜ் ஆயிருது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தா கேஎல் ராகுலோட சென்சிபிளான இன்னிங்ஸ். என்னதான் ஃபர்ஸ்ட் அந்த கேட்ச் ட்ராப் இருந்தாலும் ரொம்ப சென்சிபிளாக ஒரு ஃபைட்டிங் நாக். அதோட சேர்ந்து நம்ம தளபதி, நம்ம சிஎஸ்கேயோட தளபதி ஜடேஜா செம பார்ட்னர்ஷிப்பாக போச்சு. கண்டிப்பா கண்டிப்பா, எனக்கு கேஎல் ராகுல் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து நிதானமா விளையாட ஆரம்பிச்சாரு. ஏன்னா இங்க வந்து ரன் அடிக்கிறதோட அங்க ஸ்டாண்டா நிக்கணும், அதுதான் இதோட போட்டியோட விஷயமே. ஏன்னா இங்க வந்து டே ஸ்லோவாக ஆக ஆக பேட்டிங் வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஆஸ்திரேலியா சூப்பரா பண்ணாங்க, ஆனா இந்தியா அணியால அது பண்ண முடியல. ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டுறாங்க. இது வந்து பெரிய ஒரு மைனஸா இருக்கு. கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் தான் இந்தியா அணியை காப்பாத்திச்சு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்தாரு. ஜடேஜா வந்து சூப்பரா ஆடி கொடுத்து இந்தியா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் கொண்டு வந்துட்டாரு. பிரிஸ்பேன் காபா அது ஒரு லவ் ஸ்டோரி இந்தியாவுக்கு. நம்ம அந்த 42 இயர்ஸ் கழிச்சு அவங்க ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ண மாதிரி அந்த இன்னிங்ஸ்ல நீ நோட் பண்ணா சுப்மன் கில் 7 ரன் அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல 91 ஒரு ஃபைட்டிங் நாக் கொடுத்து ரிஷப் பண்ட் அதை அப்படியே கேரி பண்ணி ஒரு வின்னிங் நாக் கொடுப்பாங்க. ஆமா, அது லாஸ்ட் டே வந்து 300+ டார்கெட்டா இருந்துச்சு. அது வந்து ஒரே நாள் நம்ம அடிச்சு இந்தியா வந்து ஜெயிச்சு ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த இதுவும் அந்த மாதிரி ஆகுமா, அந்த ஒரு இதுவும் அதே மாதிரி அந்த நோக்கி போவோமா, அதே மாதிரி நம்ம 300+ 1 டேல அடிப்போமா அப்படின்னு நான் ஒரு வெயிட்டிங்ல இருக்கேன். நீ என்ன சொல்ற? பிளே ஆயிட்டு இருக்கும்போது ஒரு 10 டைம்ஸா மழை வந்து குறுக்கிட்டு ஸ்டார்க் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. பாலே அம்பேர்ட்ட கொடுக்காம அவர் வாதம் பண்ணிட்டு இருந்தாரு. மழை தொடர்ச்சியா அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணதுனால கொஞ்சம் 2 அணிகளுமே கொஞ்சம் சோர்வா தான் இருந்தாங்க. இன்னொன்னு மழை ஒரு ரீசன் இருந்தனால 4 டே டெஸ்டா தான் மாறிச்சு. 5th டே தான் ரிசல்ட் வரும். ஆனா 5th டே போறது காட்டிலும் நம்ம இந்தியா வந்து நல்ல பேட்டிங் ஆடி நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷனே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க இன்னிங்ஸ் ஆடி அதுக்கப்புறம் நம்ம இன்னிங்ஸ் கொண்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ கடைசியா
இப்போ இன்னைக்கு நடந்த கடைசியான என்ன ஆச்சுன்னா, பும்ரா இருக்காருல்ல, ம். பேட் கமிங்ஸ், அதான் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் ஒரு 6 அடிச்சுட்டு ஒரு ஸ்மைல் அடிச்சாரு. அதெல்லாம் நீ யாரா வேணா இது, நான் அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு. ஏன்னா அவரு தான் வந்து அதிக ரன் டெஸ்ட்ல பார்த்தோன்னா 1 ஓவர் அதிக ரன் வச்சிருக்கிறது பும்ரா தான். ஸோ அந்த ஒரு பேட்டிங் செட்டப் பார்த்தா நம்ம ஃபாலோ ஆனியும் தவிர்த்துட்டு நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம். ஆமா. இன்னும் என்னன்னா, யாருமே எதிர்பார்க்காத இன்னிங்ஸ் வந்து ஆகாஷ் தீப் ஆடிட்டாரு. பவுலரை வந்து ஒரு இந்தியாவுக்கு வந்து எப்பயுமே லோ ஆர்டர் வந்து எப்பயுமே சொதப்பா தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி ஆகாஷ் தீப் வந்து சூப்பரான ஒரு பேட்டிங் கொடுத்தாரு. சூப்பரா ஆடினாரு. இந்தியா அணி லோ ஆர்டர்ல எப்பயுமே சொதப்புவாங்க. ஆனா இந்த வாட்டி சூப்பரா ஆடி ஃபாலோ பண்ண தவிர்த்துட்டாங்க. இப்போ கண்டிப்பா அது டிராவ நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி அவங்க 300 பிளஸ் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா டார்கெட் வச்சு இந்தியா பேட்டிங் ஆட சொன்னாலும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நடந்த ஹிஸ்டரி அப்படி இருக்கிறதுனால. அதனால கண்டிப்பா டிராவ நோக்கி தான் போகும்னு நினைக்கிறேன். சரி, இதோட ரிசல்ட் ஃபுல்லா தெரியணும்னா நம்ம மேட்சை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம். இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் போட்டிக்கு வந்து தகுதியாகுமா அப்படின்ற ரிசல்ட் தெரியும். பாயிண்ட்ஸ் டேபிள்ல வேற 3rd பிளேஸ்ல இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தான் இருக்கு. அதான் நீ சொல்ற மாதிரி பார்த்தோன்னா WTC ஃபைனலுக்கு இந்தியாவுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து நிக்க போகுது. ஆமா. ஏன்னா இது டிராவ் ஆயிடுச்சு. ஏன்னா 3க்கு 1 நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கு. அதனால டிரா நோக்கி ஆனாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா ஒரு கேள்விக்குறி இருந்துட்டே இருக்கும்.